18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? ஜெர்மனியில ஒரு சம்பவம் பார்த்துங்க. என்னப்பான்னு கேட்டீங்கன்னா, இசை எங்கிருந்து வருகிறது? அந்த காட்சியை பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வச்சு இசை வாசிச்சு சும்மா சிம்போனிக்கு டஃப் கொடுத்துருக்காங்க ஒருத்தங்க. பெண்கள் தொடர்ச்சியா சாதனை செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அடுத்து தகராறுன்னு வந்துட்டா லேசப்பட்ட ஆளானாங்க அப்படின்ற மாதிரி கர்நாடகால சொத்து தகராறுல 2 பெண்கள் பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. அந்த காட்சிகள் வெளியாகி வைரல் ஆயிருக்குன்னா பாத்துங்க. மழை, 10,000 புயல், 1,00,000 வெள்ளம் வந்தாலும் இந்த காட்சிக்கு இல்லப்பா ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் பஞ்சாப்ல நடந்திருக்கு. என்னப்பா என்ன நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க? ஆமா, பயங்கரமா வெள்ளம் வருது, நாங்க ஜீப் ஓட்டியே தீருவோம் அப்படின்னு இளைஞர்கள் ஜீப் எடுத்துட்டு போய் மாட்டிட்டு வசமான சம்பவம் ஆயிருக்கு. நான் அரசியல் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், இருந்தாலும் நீங்க கேட்டுட்டீங்க, அப்புறம் பேசாம இருந்தா சரியா இருக்குமா? அவர் இருக்காருல, அவருதான் அதான் மதுரையில வாஸ் காட்டினாரு, அவரு யாரோ எழுதி கொடுக்கறத அப்படியே பேசுறாரு போல் இருக்கு. அதனாலதான் மாத்தி மாத்தி பேசுறாரு. ஆனாலும் கூட்டணி இல்லாம தனிச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் கனவு காணக்கூடாது, சரியா அப்படின்னு இருக்கிறார். அரசியல் அநாகரிகம் இல்லை என்பதை காட்டுகிறது. விமர்சனம் செய்தால் வளருவோம் என்று ஒரு குறுகிய மனப்பான்மையோடு செயல்படுவதாக நான் கருதுகிறேன். நம்ம யார் எழுதி கொடுத்துருப்பாங்களோ அதை படிச்சுட்டு போயிட்டார், அதான் உண்மை. அவராக ஓனாக பேசலை, யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க அதை பேசிட்டு போயிட்டாரு. அதனால தமிழ்நாட்டில் தனித்து நின்று சக்ஸஸ் ஆகும், நான் முதலமைச்சர் ஆயிடுவேங்கிறதெல்லாம் நடக்காத ஒன்று. அது கனவு தான். அது இப்படியே பலவிதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்த அண்ணன் அடுத்து ஆம்புலன்ஸ் விவகாரத்துக்கு வராரு. எப்பா டிரைவர் அடிச்சு விட்டாங்க, ஆம்புலன்ஸ் உடச்சு விட்டாங்க, இப்படி ஏகப்பட்ட ரகலை பண்றீங்க, எத்தனையோ பேர் குரல் கொடுக்குறீங்க, அதுல இருக்கிற ஒரு நியாயத்தை பார்க்கணுமா இல்லையா? கூட்டத்தை சிதைக்க இப்படி ஆம்புலன்ஸ்லாம் விடுறாங்களே, இதெல்லாம் சரிதானா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அவர் போற இடத்துலலாம் ரெகுலராகவே ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கும். 30 பேர் போயிருக்காங்க, அவருக்கு கணக்கு சொல்றாரு. 30 முறை இடையூறு செய்து ஆம்புலன்ஸ் போகப்பட்டதுன்னு சொன்னா, அப்போ எடப்பாடி வரும்போது மட்டும்தான் வருவோம். நாங்களாம் போகும்போது இப்போ நேரத்தில் வந்துச்சு ஆம்புலன்ஸை காணும். நீங்க எந்த இதில் பண்ணாலும் அப்போ பர்பஸா ஒருத்தரை டேமேஜ் பண்ணக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது. அது நான் அப்படிதான் பாக்குறேன். ஓட்டுநர் சொல்லும் போது இந்த இடத்துல விபத்து வாங்கன்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து அழைப்பு வந்ததா அவரு இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலாம். நாங்க 30 கூட்டம் போட்டிருக்காரு. 30 கூட்டத்திலையும் ஆம்புலன்ஸ் இடையூறு பண்ணிச்சா இல்லையா? நீங்க பத்திரிகை செய்தியை பாருங்க, நீங்களும் உங்க மீடியா எடுத்திருப்பீங்க பாருங்க. அப்போ அவர் பேசுற இடத்துல மட்டும்தான் ஆம்புலன்ஸ் போயிட்டு வருமா? ஆம்புலன்ஸ் விவகாரத்துல இவர் இப்படி ஆதரவு தெரிவிக்க அடுத்து முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குங்க, எண்டுன்றது கண்டிப்பா இருக்கு. 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, எண்டு கார்டு போட்ட வேண்டியதானே, அடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மற்ற கட்சி எல்லாம் சேர்ந்து கூட்டணியா இருப்பீங்க. நீங்க உங்களுக்கு திமுக திட்டம் என்ன? திமுக எம்பி போல தனியா அடிக்கணும். அதுக்கெல்லாம் எடப்பாடியார் அந்த மாதிரி நடக்காது. எடப்பாடியார் தெளிவா இருக்காரு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, இன்னும் அதிகமான கட்சிகளை கூட்டுறது கண்டிப்பாக நிச்சயமாக 2026 எடப்பாடி முதலமைச்சர் வருவார். என்றைக்குமே திமுக ஒரு முறை ஆட்சிக்கு அடுத்த எப்பயும் வராது. அது தெளிவா இருக்க. கண்டிப்பா அதிமுக அம்மா சொன்னது போல
இந்த கட்சியும் ஆட்சியும் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தனுடைய பிறந்தநாள் பிரம்மாண்டமா கொண்டாடப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாங்க கண்டிப்பா உரிய நேரத்தில் கூட்டணி தொடர்பா அறிவிப்போம், ஜனவரியில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா மாநாடுலாம் நடத்த போறோம், மாநாட்டில் தெளிவாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனையோ மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், தேர்தல் நேரம், மக்களுக்காக மக்கள் பணி, எங்க தேமுதிக சார்பாக நடத்துகிற எல்லாமே மாநாடு மாதிரி தான். ஆனால் இந்த மாநாடு தலைவர் இல்லாமல் நடத்துறது. எனவே நிச்சயமாக மக்களால் வரவேற்கக்கூடிய ஒரு மாநாடாக ஆதரவோடு நிச்சயம் நாங்கள் செய்வோம். அப்போ இந்த மாநாடோட பேர் நான் சொல்றேங்க, மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0. இன்றையிலிருந்தே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் கழக வளர்ச்சி, எங்கள் தொண்டர்கள் சந்திப்பு, மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை என்பதை நாங்கள் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஜனவரி மாநாடுக்கு முன்பாக நிச்சயமாக ஒரு தெளிவான முடிவு எடுக்கப்படும். அந்த மாநாட்டில் யாருடன் கூட்டணி என்ன என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். எங்க பார்த்தாலும் கூட்டணி பேச்சு தான். எப்ப சொல்ல போறீங்க, எப்ப சொல்ல போறீங்கன்னு செய்தியாளர்கள் கேட்க, அதுக்கு நாளைக்கு சொல்லிடுவேன், நாளானைக்கு சொல்லிடுவேன், அடுத்த மாசம் சொல்லிடுவேன், இப்படி ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ மதிமுகவில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து ஒரு முக்கிய தலைவர் ஒருத்தர் பிரிஞ்சு போனாரு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு கேளுங்க. செப்டம்பர் மாசம் அண்ணா பிறந்தநாள் வருது இல்ல, அப்போ என்ன கூட்டணி, என்ன விஷயம்ன்றத எல்லாத்தையும் சொல்லிடுவேனுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தனி மனிதனா கருத்தியலா என்றால் கருத்தியல் தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லிவிட்டு, தமிழராக அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் அவருடைய சித்தாந்தம் எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எனவே கருத்தியல் ரீதியாக நாங்கள் இந்திய கூட்டணியுடைய வேட்பாளரை ஆதரிப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு வாக்கு மட்டும் சந்தேகத்துக்குரிய ஒரு வாக்காக இருக்கும் என்பது எல்லோரும் உணர்ந்த ஒன்று. அந்த வாக்கை சரியாக நம்முடைய சுதாகர் ரெட்டி அவர்களுக்கு போடுவதற்கு இந்திய கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்றவர்கள் முயற்சி எடுத்திட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் யார் என்பது நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இல்லை. அவர் பாஜகவுடன் திரைமறைவில் கூட்டணி வைத்து எல்லா நகர்களையும் நாள்தோறும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த உயர்ந்த மனிதர். அவர்தான் சந்தேகத்துக்குரிய நபராக இருப்பார் என்பது நாம் தெரிந்த செய்தியாக இருக்கிறது. அண்ணா பிறந்தநாள் விழா மாநாட்டை காஞ்சியில் நடத்துகின்றோம். அந்த மாநாட்டில் நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்து கேள்வியை தொடுக்கின்றீர்களோ அத்தனைக்கும் நிறைவான பதிலாக அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா நிச்சயம் அமையும். பாருங்கப்பா, நீங்க யாரோட வேணா கூட்டணி வச்சுக்கோங்க, யார் வேணா தேர்தலில் நில்லுங்க. ஆனா ஒரு விஷயம் மனசுல வச்சுக்க, சனாதன தர்மத்தை யாராலையும் அழிக்க முடியாது. அது பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கிறது. அதை அழிச்சிட முடியுமா என்ன அப்படின்னு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தங்க கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த சனாதன தர்மத்தை அழிப்பதற்காக பல்வேறு திசைகளில் இருந்தெல்லாம் உலகம் முழுக்க இந்த நாட்டுக்கு இந்த தர்மத்தை அழிக்க முயற்சி பண்ணாங்க. அது மதமா இருக்கலாம், அல்லது எல்லைகளா இருந்து அதுக்கப்புறம் இங்க வந்தவங்களா இருக்கலாம். ஆனால் அத்தனையும் மீறி சனாதன தர்மம் என்று சொல்கின்ற ஹிந்து தர்மம் இந்த நாட்டில் நிலை பெற்றிருக்கிறது. இதை அழிப்பதற்கு இந்த இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நினைச்சாலும் அழிக்க முடியாது. அவங்க முன்னாடி போயிட்டே இருப்பாங்க, அவங்க பின்னாடி வரவங்களை பார்க்க சொல்லுங்க, எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த ஹிந்து தர்மத்தை அழிக்கிறேன்னு பேசுறவங்க எல்லாம் என்ன மாதிரி அவங்க அழிஞ்சு போயிட்டு இருக்காங்கன்னு வரலாறு சொல்லும். அக்கா இப்படி பேச அடுத்த திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க அழிங்க, அழியாம போக, அது வேற விஷயம். ஆனா குப்பை அள்ளுறதுக்கு பல ஆண்டு காலமா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் பயன்படுத்துறீங்களே, ஏன் நீங்க எல்லாம் அள்ளுறது தானே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார். பணி நிரந்தரம் செய்வது ஒரு கோரிக்கை, அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான தொழிலாகவே அது நிரந்தரப்படுத்தப்பட்டு விடக்கூடாது, அதை எந்திரமயப்படுத்த வேண்டும். இது தொலைநோக்கு பார்வையோடு அணுகப்பட வேண்டிய ஒன்று. இதைத்தான் அப்போது நான் குறிப்பிட்டேன். தவறாக அது திரிக்கப்பட்டது. துப்புரவு தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம் என்பதை போன்ற ஒரு கருத்து பரப்பப்பட்டது. அது உண்மையல்ல.
விண்வெளிக்கு முதல்ல போனது யாரு? அனுமருங்க. இது கூட தெரியாதா அப்படின்னு முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேச்சு ஏகப்பட்ட சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. தமிழ்நாட்டிலையும் பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அறிவியல் ரீதியா மாணவர்களை நாங்க அப்படி எப்படி மேல கொண்டு போயிட்டு இருக்கிறோம், இப்படி பிற்போக்குத்தனமா பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அவருடைய நம்பிக்கை சார்ந்து சில பேர் ஒரு சில விதத்தை நம்புகிறார்கள். அது அவருடைய இஷ்டம். அதில் நான் தலையிடுவதற்கு, அது சார்ந்து கருத்து சொல்வதற்கு நான் விரும்பவில்லை என்று சொன்னாலும், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அறிவியல் சார்ந்து முற்போக்கு சிந்தனையோடு தந்தை பெரியார் வழி நடத்துவதோடு எங்களுடைய கல்வித்துறையை தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் நாங்கள் செய்து கொண்டிருக்கணும். அறிவு சார்ந்திருக்கின்ற பாதையில் நாங்கள் போகும்போது எங்கள் கூட யாரெல்லாம் சேர்ந்து வரணும்னு ஆசைப்படுங்க, நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து வரலாம். அறிவு சார்ந்திருக்கின்ற பாதையில் நாங்கள் போகும்போது எங்கள் கூட யாரெல்லாம் சேர்ந்து வரணும்னு ஆசைப்படுங்க, நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து வரலாம். இப்படி தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பரபரப்புக்கு கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்க, அடுத்து குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர் தானே, என்ன ஆனா உனா தமிழ் தமிழ்ன்றீங்க, அப்புறம் அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன், ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றீங்க, இன்னொரு முறை தமிழ்னு வராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாஜக மூத்த தலைவர் ஒருத்தங்க. இன்னைக்கு எந்த விதத்துல பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க? பஞ்சாப் முதலமைச்சரை ஏன் கூப்பிடுறீங்க? ஏன் நீங்க பீகார்ல ராகுல் காந்தியோட பாத யாத்திரை போய் கலந்துக்க போறீங்க? ஹிந்தி போடா தெரியாது போடான்னு பனியனை போட்டு போங்க நான் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் ராகுலோட பீகார் பாத யாத்திரைக்கு போகும்போது, வட இந்தியாவுக்கு போகும்போது ஹிந்தி தெரியாது போடா போட்டீங்கல்ல, போட்டுட்டு போங்க. அதெல்லாம் சும்மா இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் அகில இந்திய இமேஜ் வேணும். நாங்க அகில இந்திய கட்சி, எங்களுக்கான சகோதரர்கள் இன்னொரு மாநிலத்தில் இருக்காங்க, அவங்களுக்காக பேசினா உடனே இந்திக்கார கட்சி, நீ தமிழுக்கு எதிரானவ, இந்தி இசை எல்லாம் போடுங்க. ஆனா இன்னைக்கு கூட சொல்றேங்க, தமிழை நிலை நிறுத்துவது நாங்க தாங்க. மரியாதைக்குரிய பாரத முதலமைச்சர் சொல்றார், தமிழக முகமூடி போட்டு வர முடியாதான். சிபி ராதாகிருஷ்ணன் தமிழக முகமூடியா உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு தமிழனை எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள், தமிழ்நாட்டுக்காரரை தவிர. இது எங்கேயாவது நடக்குமா? சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கிறாரு, பீகார் ஒத்துக்குது, மகாராஷ்டிரா ஒத்துக்குது, மத்திய பிரதேசம் ஒத்துக்குது, காஷ்மீர் ஒத்துக்குது, மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர். ஆனா அவர் பிறந்து வளர்ந்து 40 ஆண்டு கால அரசியல் செய்த ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் தமிழக முகமூடியா? தமிழக முகமூடி இல்ல, உங்களோட தமிழ் பற்று என்ற முகப்பூடி தான் கிழித்து எரியப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்ல வாட் இஸ் திஸ்? எப்ப பார்த்தாலும் தமிழருக்கு ஆதரவு கொடுக்கலன்னு திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்க கூட்டாட்சியை பத்தி எல்லாம் பேசுவோம், அப்புறம் மதச்சார்பின்மை, சமூக நீதி, இதை பத்தி எல்லாம் பேசுவோம். நீங்க பேசுவீங்களா? பேச முடியுமா உங்களால அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார். காரணம், இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் நம்முடைய இந்தியாவின் தனிப்பெரும் சிறப்புகளான கூட்டாட்சி தத்துவம், மதசார்பற்ற தன்மை, இவைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து விளைந்திருக்கின்றது. பன்முகத்தன்மை என்பது பழுதுபட்டிருக்கின்றது. இதையெல்லாம் சரி செய்கின்ற வகையில் அரசியல் சட்டத்தின் உயர்ந்த பொறுப்பு, கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, 2வது அதிகாரத்தில் வரக்கூடிய இந்த துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பிற்கு ஒரு சிறந்த வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறோம் என்ற மனநிறைவு ஒரு புறம், வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்ற மகிழ்ச்சி இன்னொரு புறம். பசங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பண்டிகை வரப்போது விநாயகர் சதுர்த்தி. எல்லாரும் ஏரியால ஒன்னா சேர்ந்து செல வச்சு வழிபாடுற அந்த சுகம் இருக்குல்ல, தனி சுகமாப்பா. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வண்ண வண்ணமா விநாயகர் சிலைகளை தயாரிக்கக்கூடிய பணிகள் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. கடலூர்ல மறுபடியும் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. ரயில்வே டிராக்கை பள்ளி வாகனம் ஒன்று கடக்க முயல்றப்ப கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. ஏகப்பட்ட பேருக்கு காயமாயிருக்கு. போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த ரயில்வே டிராக்ல அடிக்கடி விபத்து நடக்கிறது தொடர்கதையா இருக்கு. ரயில்வே டிராக்கை கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க.
வீலர்ல போறப்ப ஓவர் டேக் எடுக்கிறப்ப தயவு செஞ்சு முன்னாடி பின்னாடி வண்டி வருதா அதெல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் அவ்வளவு வேகம் எதுக்கு சொல்லுங்க, கொஞ்சம் சூதானமாக போங்க. உத்தராகண்ட்ல இப்படிதான் ஒரு சம்பவம் பார்த்துங்க. பஸ்ஸை ஓவர் டேக் எடுக்க முயன்று ஆப்போசிட்ல வந்த பஸ் மோதி விபத்து. காட்சியெல்லாம் வெளியா இருக்கு, பார்க்கவே பயமா இருக்கு. இந்த மழைக்காலம் வேற தொடங்கிருச்சு. மரத்துக்கடியில் நிற்காதீங்க, வண்டியை நிப்பாட்டாதீங்க. இப்படிதான் உத்தரப்பிரதேசத்தில் வேரோட ஒரு மரம் சாஞ்ச ஆட்டோ மேலே விழுந்து விபத்துக்குள்ளா இருக்குது. வட மாநிலங்களில் வரலாறு காணாத மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மேக வெடிப்பால ஏகப்பட்ட மழை 50 சென்டிமீட்டருக்கு மேலாம் பெஞ்சிருக்கு. நிறைய ஊர் வெள்ளக்காடா காட்சி அளிக்குது. பதங்கோட்டையும் இமாச்சலையும் இணைக்கக்கூடிய இடத்துல ஒரு பாலம் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த பாலம் மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கு. ஹரியானாவில் இப்படித்தான் பயபக்தியோட கோயிலுக்குள்ள புகுந்த ஒரு கும்பல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கடப்பாரை, ஸ்க்ரூ டிரைவர் என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்தி உண்டியலை பேர்த்தெடுத்து லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. சிசிடிவி காட்சி வெளியாயிருக்கு. போலீசார் அவங்கள தீவிரமா தேடிட்டு இருக்கிறாங்க. ஹரியானாவில் அப்படி ஒரு சம்பவம்னா, நம்ம பூவிருந்தவள்ளியில தாயும் மகனும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. என்னப்பான்னா, கடைக்கு போய் துணிமணிலாம் வாங்குற மாதிரி அப்படியே நடிச்சு கிடைக்கக்கூடிய பொருளெல்லாம் வாரி சுருட்டிட்டு போயிருக்கிறாங்க. அந்த காட்சியெல்லாம் வெளியாயிருக்குது. அப்புறம் தீபாவளிக்கு ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி வரியை ஏகப்பட்ட வரியை நாங்கள் குறைக்க போறோங்க, ஜாலியா இருக்கே அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கருத்து கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா. ஒரு பாமரன் வந்து ஒரு வெளியூர் போயிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிட்ட உணவு இன்னைக்கு 125 ரூபா 130 ரூபா கொடுத்தா தான் ஒருவேளை உணவு அருந்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மக்கள்கிட்ட வந்து பொருளாதார வரி விதிப்பு அதிகமானதுனால மக்கள் வந்து எந்த பொருளையுமே வாங்க முடியாத சூழ்நிலை இருப்பதனால எல்லா கடைகளுமே மூடப்பட்டிருக்கு. ஒரு லைசன்ஸ் ஒரு இன்சூரன்ஸ் போட்டோம்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு மொபைல் எடுத்தோம்னாக்கா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. பட்டாசு தொழிலுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி இருக்குது. அதே மாதிரி பிரதான தொழிலான பிரிண்டிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா 18% இருக்குது. கட்டுமான பொருள்கள்லேருந்து சிமெண்ட்டு 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த சிமெண்ட்டு இன்னைக்கு 500 ரூபாய் ஆகுது. சாதாரண பவுடருக்கு 5% இங்கே, ஷாம்பு போட்டால் 18% இங்கே, கிரீம் போட்டால் 28% இங்கே. ஆனால் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 26 கிலோவுக்கு வரி கிடையாது. 7 கிலோ வாங்கக்கூடிய 5 கிலோவுக்கு வரி இருக்குது.
இது எந்த அளவு நியாயம்? சாதாரண பிஸ்கட் வாங்கினாலும் சரி, சோப்பு வாங்கினாலும் சரி வரி, ஆற்றுல குளிக்க போனால் ஃப்ரீ, ஆற்றுல குளிச்சுட்டு வந்தால் ஷாம்பு போட்டு குளிச்சா வரி, சைக்கிளில் போனால் வரி, பைக்கில் போனால் வரி, காரில் போனால் வரி. எல்லாம் அடிப்படை வசதி இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ இருக்கிறதுக்கு என்னென்னா உணவு, மருந்து, ஆடை இது மட்டும் தான் மேக்ஸிமம் முக்கால்வாசியும் அத்தியாவசியம் தேவைப்படுது. மருந்து இன்னும் குறைச்சாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். உயிர் காக்கும் மருந்துகளுடைய ஜிஎஸ்டி விலை குறைக்கணுங்கிறத கோரிக்கை சார். 4 வகையான ஜிஎஸ்டி அந்த மாதிரி இல்லாமல் ஒரே வகையான ஜிஎஸ்டி இருந்தால் ரொம்ப நல்லது. இது வரைக்கும் அதிகப்படுத்துற ஜிஎஸ்டி கூட ஜனங்களை மட்டும்தான் நேரடியாக பாதிக்குது. எந்த தொழிலையும் அவங்க முதலாளிகள் இழக்கிறது இல்லை. தங்கம் வாங்க போனாங்கன்னா ஏழைகள் எப்படிங்க போய் வாங்குவாங்க? அதை பார்த்தாவே மயக்கம் வந்துடுது அவங்களுக்கு. ஒரு 1/4 பவுன் வாங்குறதுக்கு கூட அவங்களால முடியறதில்ல. டேட்ஸ்ன்றதே ஒரு பழம், அது பழத்துக்கு டேக்ஸ் 12% போட்டிருக்காங்க. அது எல்லாமே நமக்கு வெளிநாட்டு இம்போர்ட் பண்ணுறதா, டியூட்டி கட்டி இங்கே டேக்ஸும் கட்டுறோம். அதுக்கு இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. 3% 4% கீழே வரி இருந்தால் மட்டும்தான் அது வியாபாரிக்கும் சரி, பொதுமக்களுக்கும், வாங்கக்கூடிய மக்களுக்கும் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது எங்கள் வியாபாரி சங்கத்துடைய கருத்து. இன்னும் ஒரு 10,000 ரூபாய் கொண்டு ஒரு வியாபாரம் பார்க்குறவனுக்கு 2,500 ரூபா வரி வந்துடும். அப்போ என்ன வியாபாரம் பார்க்க அவன் தெரியாது. எப்பயுமே ஜிஎஸ்டி இருக்கிற வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு லாபம் தான், அதனால் பாதிப்புலாம் கிடையாது. இது இந்த தேர்தல் ஓட்டு வாங்குறத குறைப்பாங்க, அது ஓட்டு வாங்கிட்டு அப்புறம் அவங்க ஏற்றுவாங்க திரும்ப. இன்று ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருள்களுடைய விலையை முற்றிலுமாக ஜிஎஸ்டி இல்லாமல் தவிர்க்க வேண்டும். அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.